ஏற்கனவே இந்த குரக்கன் மாவும் வாழைப்பழமும் சேர்த்து செய்கிற கேக்கின் ரெசிபி போட்டுட்டேன். இது அதை விட இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக கொஞ்சம் விரிவாக போட்டிருக்கிறேன். அதில் விளங்கினாக்களுக்கு ஓகே, அதில் விளங்காமல் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக வேணுமென்று கேட்டவங்களுக்கு நான் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். முதல்ல இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே சொல்கிறேன். 2 நல்ல கனிஞ்ச வாழைப்பழம், ப்ரௌன் சுகர் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு தேவையான நீங்கள் ஒயிட் சுகர் எடுத்துக்கொள்ளலாம். முட்டை, அதோட குரக்கன்மா, இது மிக்சிங் பவுல் ஒன்று எடுத்துருக்கிறேன். இதோட பேக்கிங் பவுடர், வெனிலா எக்ஸ்ட்ராக்ட், பால், இவ்வளவு தான். இப்போ மிக்சி கப்பில் வாழைப்பழத்தை சின்ன சின்ன வெட்டி போட்டாலும் சரி, இல்லாட்டி இந்த மாதிரி பிச்சு போட்டாலும் சரி, 2 வாழைப்பழத்தையும் சேர்த்துட்டு அதோட 3/4 கப் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதோட 2 முட்டை, 2 முட்டையையும் ஆட் பண்ணிவிட்டு 1/4 கப் அளவுக்கு பால், பசுப்பால் தான் நான் சேர்த்துருக்கிறேன். காய்ச்சிட்டு சேர்த்தாலும் சரி, நான் காய்ச்சி இல்லை, பச்சை பாலை தான் சேர்த்துருக்கிறேன். இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கொள்ளுவோம். அரைச்சிட்டு இதை மிக்சிங் பவுலுக்கு மாற்றிட்டு 1/4 கப் குரக்கன்மா சேர்த்துருக்குறேன். நீங்கள் விருப்பம் வேண்டாம் 1 கப் குரக்கன்மா, 1/4 கப் கோதுமைமா அந்த மாதிரியும் சேர்த்துக்கொள்ளலாம். அதோட கொஞ்சமாக பேக்கிங் பவுடர் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கொள்ளுங்க. அரைச்சிட்டு கொஞ்சமாக வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துக்கொள்ளுங்க. அதோட 1/4 கப் உருக்கின பட்டர் சேர்த்துருக்குறேன். நீங்கள் எண்ணெய் சேர்க்கிறேன்னாலும் அது உங்களோட விருப்பம். நான் பட்டர் சேர்த்துருக்குறேன். இவ்வளோத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பேக்கிங் ட்ரே எடுத்துட்டு அதில் அவ்வளோத்தையும் சேர்த்துக்கொள்ளுங்க. சேர்த்துட்டு நட்ஸோ இல்லாட்டி சாக்லேட் சிப்ஸோ என்னென்னாலும் சேர்த்துக்கொள்ளலாம். நான் மேலே கொஞ்சமாக டார்க் சாக்லேட் சிப்ஸ் சேர்த்துருக்குறேன். அது ஆப்ஷனல் தான், உங்களோட விருப்பம். சேர்க்காமலும் செய்யலாம். சேர்த்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இருக்கிறவங்க சேர்த்துக்கொள்ளுங்க. ஏற்கனவே ஒரு 10 நிமிஷம் அப்படி ப்ரீ ஹீட் பண்ணின ஓவனில் 180 டிகிரி செல்சியஸில் 25லேருந்து 30 நிமிஷம் வச்சு எடுத்தால் கேக் நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக ரெடி ஆயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஹெல்தி, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கட்டாயம் சின்ன பிள்ளைகள் விரும்பி சாப்பிடுவேணும். சின்ன பிள்ளைகள் சாப்பிடணும் இல்லை அப்படின்னு யோசிக்கிறாக்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க. நல்லா இருக்கும். நாங்களுமே சாப்பிட்லாம். இதில் பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடாதுன்ற அளவுக்கு ஒன்றுமே சேர்க்கை இல்லை. அப்படி சொல்லப்போனால் பேக்கிங் பவுடர் மட்டும்தான், மிச்சம் எல்லாமே பிள்ளைகளுக்கு நல்ல சத்துள்ளது. நாங்களுமே இதில் 1 பீஸ் 2 பீஸ் சாப்பிடலாம். நல்ல சத்தானது. எங்களுக்கும் சத்து தான், பிள்ளைகளுக்கும் சத்து தான். சோறு கறி தான் சாப்பிடணும், இல்லாட்டி நாங்கள் செய்து கொடுக்குறது தான் சாப்பிடணும்ட்டு அவங்க விரும்பி கடைசி மட்டும் சாப்பிடவே மாட்டாங்க. இந்த மாதிரி எப்படி இருந்தாலும் சத்து பிள்ளைகளுக்கு சேர்ந்தா போதுமென்று தான் நான் யோசித்து இதை செய்து கொடுத்தேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.